அடைபட்டிருக்கு, கழிவு நீர் தேங்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு பெரும் சுகாதார கேடு இருக்குது, தயவுசெய்து வந்து பாருங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்டு போனாங்க. இல்லை எனக்கு எப்படி தெரியும்? அது பர்டிகுலராக நான் ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால என்னால் அவங்க ஒரு கேள்வி கேட்காமல் இருக்க முடியல. நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேசுவோம், அது முறையாக சட்டப்படி பேசுவோம். சேலத்தில் பிப்ரவரி 13ஆம் தேதி மக்கள் சந்திப்பு நிகழ்த்த பெர்மிஷன் கேட்டிருக்கோம். பார்த்தா பிப்ரவரி 14ஆம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருவதாக ஒரு செய்தி வருகிறது. இது இயல்பாக நடக்குதா இல்லை அவங்களுக்குள்ள ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்கானே தெரியல. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, திமுகவுக்கு இப்போ தோல்வி பயம் வந்துருச்சு, அதை தான் காட்டுது. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே கேள்வி தான், அடுத்து யார் முதலமைச்சராக வர வேணும்? அதுதான். நீங்களே சொல்லுங்க, அடுத்த முதலமைச்சர் யார் வர வேண்டும்? இது ஏதோ பதவிக்காகவோ பணத்துக்காகவோ வரல. நல்லா புரிஞ்சு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இத்தனை வருஷமா தளபதி நீங்க கொடுத்த பதவி இருக்குல்ல, அதை விடவா சிஎம் பதவி பெருசு? உங்க மனசுல உங்க நெஞ்சில வச்சு கொண்டாடிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் விட்டுட்டு வராருன்னா ஒரே நோக்கம் மட்டும்தான், உங்க பணத்துக்காகவோ பதவிக்காகவோ வரல. அவர் பணம் சம்பாதிக்க அரசியலுக்கு வரல, நல்லா புரிஞ்சுங்க. பணம் சம்பாதிச்சு முடிச்சுட்டு தான் வந்திருக்காரு. இன்னொன்று மட்டும் சொல்றேன், இத்தனை பேர் அண்ணன், என் புள்ள, என் தாய்மாமா அப்படின்னு கொண்டாடுறாங்கல்ல, அவர் சம்பாதிச்ச பெரிய சொத்து எது தெரியுமா? நீங்க தான். எனக்கு நல்லா நினைவு இருக்கு, தமிழக வெற்றி கழகம் பிப்ரவரி 2, 2024 தொடங்கப்பட்டது. அப்போ யாராச்சும் யோசிச்சு பார்த்துருப்பாங்களா? அப்போ என்னென்ன பேசுனாங்க? 2% தாண்டாது, 100 நாள் தாண்டுமா இந்த கட்சி, என்னெல்லாம் சொன்னாங்க? பிஜேபி பி டீம், பிஜேபி தான் ஏற்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு யாராச்சும் யோசிச்சு பார்த்துருப்பாங்களா? இன்று தமிழ்நாட்டோட முதன்மை அரசியல் சக்தியா தமிழக வெற்றி கழகம் வந்திருக்குன்னா, இது ஒரு அரசியல் புரட்சி. நான் இது வெறும் வார்த்தை இல்லை, உண்மையாலுமே இந்த கடந்த 50 ஆண்டுகளில் நடக்காத அரசியல் புரட்சி தற்போது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு யாராச்சும் யோசிச்சு பார்த்துருப்பீங்களா? ஒரு நடிகர், சினிமாக்காரன், கூத்தாடி, உங்களுக்கு அரசியல்னா என்ன தெரியும், உங்களுக்கு கொள்கைனா என்ன தெரியும் அப்படின்னு தானே பேசிட்டு இருந்தாங்க. முதல் மாநாட்டில் அவர் எதை தூக்கி பிடிச்சார் தெரியுமா? சமூக நீதியை தூக்கி பிடிச்சார். உண்மையாலுமே சொல்றேன், எனக்கு அங்கே திமுகவில் என்ன நடந்துட்டு இருந்ததுன்னு எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், சில ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, சரி மாநாடு தானே, நான் ஊழல் ஒழிக்க போகிறேன், நான் நல்ல ஆட்சி தரப்போகிறேன் அப்படின்னு தான் பேசுவார் நினச்சாங்க. ஆனால் தந்தை பெரியாரையும், கர்ம வீரர் காமராசரையும், அண்ணல் அம்பேத்கரையும், வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களையும், அஞ்சலை அம்மாள் அவர்களையும் கொள்கை தலைவர்களாக அறிவித்து, கொள்கை தான் எங்கள் கட்சியை வழிநடத்தும் என்று கூறினாரே, அதை கொஞ்சம் கூட திமுக எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப கதற ஆரம்பிச்சவங்க தான் இன்னும் கதறிட்டே இருக்காங்க. ஒரு வண்டி போகணும்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒரு இன்ஜின் முக்கியம், இன்ஜின் தான் பவர், வண்டியை எடுத்து செல்லும். அப்புறம் எந்த திசையில் போகணுங்கிறது ஸ்டேரிங். அந்த ஸ்டேரிங் திசை காட்டி தான் நம்ம கொள்கை. அந்த திசையை கரெக்டாக பிடிச்சிட்டார் நம்ம தலைவர். அதை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம். சென்ட் ஜார்ஜ் கோட்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அவங்க பயந்த மாதிரியே அவங்க எதை நினைச்சு கரெக்டா பிடிச்சிட்டாங்களே. விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையாலே கதர்னாங்க. கரெக்டா பிடிச்சிட்டாரு தலைவர், கொள்கை பேசிட்டாரு, இந்த மண்ணோட கொள்கையை பேசிட்டாரு, இந்த தமிழ்நாட்டு மண் சார்ந்த கொள்கையை பேசிட்டாரு, மாநில உரிமையை பேசிட்டாரு. இனிமேல் அவ்வளவுதான். அப்படி எப்ப பயந்தாங்களோ அது இது இன்னைக்கு நடந்துருச்சு. எந்த வாய் 2% சொல்லிச்சோ, எந்த வாயெல்லாம் 8% தாண்டாதுன்னு சொன்னாங்களோ, அதே வாய் இப்ப
டிவிக்கு 25% தாண்டிட்டாங்க, 30% தொட போறாங்கன்னு சொல்றாங்க. நல்லா எழுதி வச்சுக்குங்க. நாளைக்கு நம்ம தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அதே வாய் சொல்லும், எனக்கு அப்பவே தெரியும் டிவிக்கே தான் வரும் அப்படின்னு அதே வாய் சொல்ல போகுது. இப்போ எல்லாருமே கேட்குறாங்க, நீங்களே நிறைய பேர் யோசிக்கலாம், ஏன் நம்ம திமுகவை மட்டும் திட்டிகிட்டே இருக்கோம், திமுக அமைச்சர்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு. ஒரு ரொம்ப அடிப்படையான விஷயம் என்ன, இப்போ என்ன பொற்கால ஆட்சியாக நடக்குது, அண்ணா ஆட்சியாக நடக்குது, ராஜராஜர் ஆட்சியாக நடக்குது, என்ன ஆட்சி நடக்குது இங்கே? கடந்த 30-40 ஆண்டுகளாக இல்லாத ஒரு ஊழல் பெருகிய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் கமிஷன். இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தில் இப்போ இருக்கிற ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லையும் ஒவ்வொரு கொள்முதல்லையும் குறைந்தது 20-25% கமிஷன் இல்லாமல் எந்தவித கான்ட்ராக்டும் கொடுக்கப்படுறதே இல்லை. அப்படி பார்த்துக்குங்க. அப்போ எப்படி இருக்கும் நம்ம அவங்க போடுற ரோடு, அவங்க போடுற சாக்கடை வசதியெல்லாம் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்க. இதுதான் இன்றைய நிலைமை. அது மட்டுமா, இப்போ சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு டிஜிபி, ரெகுலர் டிஜிபி கூட போட முடியாத அளவுக்கு தான் நம்ம தமிழக முதல்வர் இருக்கார். அவர் தான் காவல் மந்திரியும் கூட. ஒரு காவல் மந்திரி, ஒரு முதலமைச்சரோட அடிப்படை வேலையே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது தான். அவங்க நலத்திட்ட உதவிகள்லாம் அப்புறம் தான் வரும். ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதற்கு அடிப்படையாக இருக்கிற போதை கலாச்சாரத்திற்கும் சட்டம் ஒழுங்கு தான் காரணம். இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களில் எந்த அளவுக்கு போதையினால இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப நம்ம திருச்செங்கோடுக்கு வருவோம். இப்போ நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மைக்கே அதிருது. நான் உண்மையாக சில பேர் அந்த நியூஸில் வர மாதிரி நான் அந்த வார்டில் இருக்கிற கழிவு வசதிகள், சாக்கடை வசதிகள் எப்படி இருக்குன்னு நான் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் போல. அங்கே பொங்கல் பரிசு, இப்போ ஒரு போட்டி வச்சுருந்தோம், அதற்கான பொங்கல் பரிசு கொடுக்க தான் போனோம். அந்த மக்கள் தான் சொன்னாங்க, சார் பல நாட்களில் 6 மாதமாக அந்த சாக்கடை அடைபட்டிருக்கு, கழிவு நீர் தேங்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு பெரும் சுகாதார கேடு இருக்குது, தயவுசெய்து வந்து பாருங்கள் அப்படின்னு அவங்க கூப்பிட்டு போனாங்க. இல்லை எனக்கு எப்படி தெரியும்? நான் அடிப்படையில் ஒரு ஐஆர்எஸ்ஸாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அடிப்படையில் நான் ஒரு மருத்துவர். நான் அதை பார்க்குறப்ப உண்மையிலுமே எனக்கு நெஞ்சு பதறிச்சு. ஒரு கல் நெஞ்சு கூட அதை வந்து பார்த்தா உருகிறோம். நான் மருத்துவராக இருக்கிறப்ப அதை பார்க்குறப்ப அங்கே இருக்கிற கழிவுநீர் அந்த அளவுக்கு தேங்கி இருந்தது. கொசுக்களும் ஈக்களும் மொய்த்திருந்தாங்க. அங்கே கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்க, வயதானவர்கள் இருந்தாங்க, குழந்தைகள் இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அது பர்டிகுலராக நான் ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால என்னால் அவங்க ஒரு கேள்வி கேட்காமல் இருக்க முடியல. அதுவும் நான் யாரை பார்த்து கேள்வி கேட்டேன், சத்தியமாக சொல்கிறேன், அங்கே துப்புரவு பணியாளர்கள்லாம் இல்லை, நகராட்சி அலுவலர்களுக்கு அவர்களை தான் நான் கேட்டேன். நான் அதுவும் ரொம்ப பணிவுடன் மரியாதையுடன் தான் நான் பேசினேன். அதுவே அவங்களுக்கு பொறுக்கல. இன்னும் நாங்கள் கேள்வி கேட்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போவே நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த திருச்செங்கோடு நகராட்சிக்கு நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேசுவோம், அது முறையாக சட்டப்படி பேசுவோம். மக்களை அழைத்து நாங்கள் மனு உங்கள் முன்னாடி வந்து நிற்போம், உங்கள்கிட்ட மனு கொடுப்போம், சட்டப்படி நாங்கள் என்ன செய்யணுமோ செய்வோம். இதுதான், இதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம். உங்கள் வேலை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா எதுக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது? அப்புறம் சொல்கிறீங்க, பெருமையாக சொல்கிறீங்க, தரம் உயர்த்தப்பட்ட சிறப்பு நிலை நகராட்சியாக திருச்செங்கோடு தரம் உயர்ந்திருக்குன்னு சொன்னாங்க. தயவு செய்து போய் பாருங்கள், எத்தனை கிராமங்களில் இன்னும் அடிப்படை குடிநீர் வசதியே இல்லாமல் இருக்குது. குடிநீர் வசதி கேட்டு போராட்டம் பண்ணுறாங்க. இன்னும் எத்தனை கிராமங்களில் சாக்கடை வசதிகள் இல்லாமல் இருக்குது. தயவு செய்து போய் பாருங்கள். நீங்கள் அதை பண்ணலனாலும் பரவாயில்ல, திருச்செங்கோடு உயர்நிலை நகராட்சின்னு சொல்லாதீங்க, தயவு செய்து சொல்லாதீங்க. அது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுற மாதிரி இருக்குது. இதனால தான் இந்த நிலைமை திருச்செங்கோடில் மட்டும் இல்லைங்க. நான் போகிற பல கிராமங்களில், தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற பல கிராமங்களில் இதுதான் பிரச்சனை. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் மாற்றி போட்ட 2 கட்சியும் தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்ன தெரியுமா? எந்த ஒரு நீண்டகால தொலைநோக்கு திட்டமும் இல்லாமல், எந்த ஒரு பார்வையும் இல்லாமல், கமிஷன் மட்டுமே, லஞ்சம் மட்டுமே ஒரே குறிக்கோளாக இருந்து அவங்க பண்ண அனைத்து திட்டங்கள் தான் இதற்கு காரணமே.
இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஊர்லேயும் கழிவுநீர் போகக்கூடிய அளவிற்கு இந்த சாக்கடை வசதிகள் செய்யப்படவே இல்லை. கடனுக்குனேன்னு போட்டிருக்காங்க. அந்த சாக்கடை வசதி போடாமல் இருந்தாலே அங்கே கிராமங்கள்லாம் சுகாதாரமாக இருந்திருக்குன்னு தான் அந்த மக்கள்லாம் விரும்புகிறாங்க. இதுதான் இன்றைய நிலைமையே. அதனால் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் நமக்கெல்லாம் கிடைச்ச அரிய வாய்ப்பு இந்த வரப்போகிற சட்டமன்ற தேர்தல். நீ நல்லா சொல்லுங்கள், நமக்கு ஒரு மாற்றம் வேண்டுமா வேண்டாமா? இந்த மாற்றம் வேணுங்கிற குரல் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே திருச்செங்கோல்லையும் ஒழிக்குது. கண்டிப்பாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். மக்களுக்கு உண்மையான நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்லாட்சியை நம் தலைவர் அவர்கள் தருவார். அது மட்டுமல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆட்சி அதிகாரம் மட்டுமே எங்கள் தலைவரின் நோக்கம் அல்ல, அடிப்படை அரசியல் மாற்றம் கொண்டு வரணும் தான் அவரோட நோக்கமாக இருக்கு. இப்படி நம் வருங்கால சந்ததியினர், வருங்கால பெண்கள் எல்லாருமே ஒரு நல்லா இருக்கணும், நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணும், அதற்கு அடிப்படை அரசியல் மாற்றம் தேவை அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு நம் அரசியல் தலைவர், நம் வெற்றி தலைவர் அவர்கள் இந்த கட்சியை தொடங்கியிருக்கிறார்.